தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளை நாங்கள் நிகழ்ச்சிகளில் கடந்து செல்வோம். இன்றைய நாளை ஆரம்ப ஜெபம் பாடல் பிரதர் மகேந்திரன், சிஸ்டர் கருணா சமூகம் அளிக்க மாட்டா, சங்கீதம் சிஸ்டர் டோலி, 110 நாடுகள் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி, 7:30க்கு முதலாவது செய்தி சிஸ்டர் பிரண்டா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, 8:30க்கு எமி புஷ்பராணி ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, 8:30க்கு சிஸ்டர் சுகுகுமாரி வத்திர ஸ்ரீலங்கா, இந்த சகோதரி சமூக அமெரிக்காவில் பிரதமர் மகேந்திரன் செய்து கொடுப்பார். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்நாயகம், 9:30க்கு சிங்கப்பூர்ல இருந்து ஜெயமலர் செய்து கொடுப்பார். ஜெயமலர் சமூக அமெரிக்க விழாவில் முடிவுக்கு கொண்டு வருவோம். இன்றைய நாளில் இந்த நித்திய வச்ச நேரத்தை நடத்த வருகிறார் சிஸ்டர் டோலி. ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து அந்த சகோதரியின் கையில ஒப்பு கொடுப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, மாத முடிவிலே கடைசி படியிலே வந்திருக்கிறோம் சுவாமி. மட்டுமாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி சுவாமி, எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து சுவாமி இன்றைய நாளிலும் இந்த நித்திய வெளிச்சம் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து, தேவதாசர்கள், வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து இருக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு உழைப்பை கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, சங்கம வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்த கொண்டு வர வடிவலகி சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்களா? ஆமென் 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 ஆமென். இன்றைக்கு கடைசி மாதத்தில் ஆண்டவர் எங்களை அற்புதமாக வல்லமை நிறைந்த கருத்தின் மூலமாக எங்களை கொன்று வழி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானொலி நித்திய வெளிச்சத்துல அவர் வெளிச்சமாக எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். இன்றும் அவர் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா. உங்களோட திருக்கரத்தினால இன்று வரையும் எங்களை காத்து வந்த கரங்களுக்கும் உங்களோட சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களுக்குள்ள உலாவி எங்கள் மூலமாக பேச போற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சி எங்களோட கருத்துல கொடுக்கிறேன். இரத்த கோட்டைகள் எல்லாம் ஊழியக்காரங்க மறைத்து வைங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமை படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. அமேன் ஆமென். பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட பரிசுத்தமான ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கூறி கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாங்க சகோதர சகோதரிகளை சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். நாங்கள் யாவரும் கத்த ஆவியோடு உண்மையோடு தொழுந்து கொள்வதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனப்படியா இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணா அவர்களை அன்போடு வரவேற்போமாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சாரி, அவங்க இன்னைக்கு வரையில. மகேந்திரன் ஐயா அவங்க வந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவாங்க. மகேந்திரன் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட். மறந்துட்டு அந்த பழக்கத்துல கருணான்னு சொல்லிட்டேன், பரவாயில்ல. பிரைஸ் லார்ட், மன்னிக்கவும். ஆமென் ஐயா. வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இத்தனை மாதங்களாக நித்திய வெளிச்சத்தை நீர் ஆசீர்வதித்து தந்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை தொகுத்து தந்த சங்கம வானொலியை ஆசீர்வதித்தீரே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த நித்திய வெளிச்சம் இருளான மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கவும் ஐயா, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும் சுவாமி, உமது பிள்ளைகள் உமது ஊழியக்கார் ஒன்று சேர்ந்து வார்த்தையையும் பாடலையும் சாட்சியையும் கொடுக்கிறோம் சுவாமி. அதை கேட்டு அவர்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ள நீர்தான் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சியை அநேக நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்க மட்டுமல்ல, இலங்கை நாட்டிலும் கூட சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கிறாள் ராஜா. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவர். ஐயா, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தாரும். இன்றைய நாளே நிகழ்ச்சியை நடத்துகின்ற சிஸ்டர் டோலியை ஒரு இரத்த கோட்டைகளை மூடுகிறேன். அந்த மாலுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் கரம்பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி.
நீ அப்படி செய்த கிருபைக்கான தொடர்ந்து வர நிகழ்ச்சி சுவாமி உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்கு ஓடோடி வந்து தாளத்தை கொடுக்க ஓடி வந்திருக்கிறார் சுவாமி. வார்த்தை கொடுக்க ஊழியக்காரர் ஓடி வந்திருக்கிறார் சுவாமி. ஐயா, இவரை நீர் ஆசீர்வதியும். ஒரு ஆசீர்வாத கரம், இந்த ஆணிபாத கரம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எந்த வித தடைகளும் வராதபடி சுவாமி முடியும் வரை நீரே வழிநடத்த வேணும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள் பாதுகாப்பது போல தேவனங்களை தனது சிறகால் பாதுகாக்கிறாரே. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள் பாதுகாப்பது போல தேவனங்களை தனது சிறகால் பாதுகாக்கிறாரே. கோழி எச்சரிக்கும் போது தன் குஞ்சுகளை செட்டைக்குள் மறைப்பது போல கோழி எச்சரிக்கும் போது தன் குஞ்சுகளை செட்டைக்குள் மறைப்பது போல பரிசுத்த ஆவியானவர் எங்களை எச்சரிக்கும் போது அவரின் சட்டைக்குள் அடைக்கலமே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை எச்சரிக்கும் போது அவரின் சட்டைக்குள் அடைக்கலமே. கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைக்குள் பாதுகாப்பது போல தேவனங்களை தனது சிறகால் பாதுகாக்கிறாரே. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் போது அதன் செட்டைகள் கீழ் ஆரோக்கியமே. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் போது அது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியமே. அடைக்கல செட்டை பிற ஜாதியாரை காப்பாற்றுமே. அடைக்கல செட்டை பிற ஜாதியாரை காப்பாற்றுமே. மோவாப்பிய ருத்தை காப்பாற்றிய தேவனும் அவரே. மோவாப்பிய ருத்தை காப்பாற்றிய தேவனும் அவரே. கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைக்குள் பாதுகாப்பது போல தேவனங்களை தனது சிறகால் பாதுகாக்கிறாரே. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலே வந்தடைகிறார்கள். மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் பார்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் பாது போல பிள்ளைகளை கூட்டிச் சேர மனதாயிருந்தேன். ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைக்குள் பாதுகாப்பது போல தேவனங்களை தனது சிறகால் பாதுகாக்கிறாரே. சங்கம வானொலியும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியும் ஒரு கோழியை போலவே. சங்கம வானொலியும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியும் ஒரு கோழியை போலவே பிள்ளைகளை கூட்டிச் சேர இரவு பகலாக செயல்படுகின்றது. பிள்ளைகளை கூட்டிச் சேர இரவு பகலாய் செயல்படுகின்றது. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள் பாதுகாப்பது போல தேவனங்களை தனது சிறகால் பாதுகாக்கிறாரே. ஆமாண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், கரம் பிடிக்கிற தேவன், அரவணைக்கிற தேவன், தடைகளை முறியடிக்க முன்பா போற தேவன் நீர் ஆண்டவரே.
ஐயா, பிசாசின் தந்திரங்களை நீரக்க சொல்லி தருகிற சுவாமி, அந்த கிருபைக்காண்டி தொடர்ந்து சுவாமி இந்த சங்கம நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தவன் வந்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன் ஐயா. அருமையான பாட்டு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா சிறைகளின் கீழே கத்தர் அவருடைய நிழலின் கீழே நடத்துறார். ஆமேன். அருமையான பாட்டு ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவருடைய பெலனையும் சத்துவத்தையும் கொடுத்து புதிதான நாளாக இன்றும் கொண்டு அவர் உங்கள் மூலமாக கத்தர் எங்களுடன் பேசினபடி அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி ஐயா, நன்றி. ஆமேன். மறுபடியாக பாச ஞானப்பிரகாசம் செய்தியின் ஊடாகத்தான் இந்த பாட்டை எடுத்தேன். ஆமேன், ஆமேன். நல்ல அருமையான வார்த்தைகள், வசனங்கள். ஆமேன். கர்த்தருக்கு எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. நன்றி ஐயா, நன்றி. ஆமேன், ஆமேன், நன்றி. ஆமேன். கலையத்திலிருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதம் வாசிப்பார்கள். சங்கீதம் 9வது அதிகாரம் 1-9வது வசனம் மட்டும். பக்கம் 675. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சகரத்தையும் நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். ஆமேன். அவரே எங்களுக்கு அடைக்கலமும் தஞ்சமுமானவர். அதுக்கான நன்றி செலுத்துறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமேன். மறுபடியாக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஜெபிப்பதற்கு வரவழைப்போமாக. Praise the Lord, Sister Ranjini. Praise the Lord, Sister Dolly. God bless you. God bless you. Amen. Amen. God bless you. Thank you, Lord. Thank you, Jesus. Father, we bring, Lord, Nithya Balicham back, Lord Jesus, as we come back, Lord, today, Father, as the last day of the month, Lord. You have been so faithful. You have been so good, Lord. Right from Lord Jesus. I can hear you, Dolly, in the background. Sorry. Lord, we thank you, Lord, once again, Father. In the name of Jesus, we pray, Lord, even as we have been, Lord Jesus, working, Lord, from morning till evening, Lord, from Sangamam to Nithya Velicham, Lord. We thank you, Lord, for the ways in which only you can come, Lord, and strengthen, quicken, and revive each and every one of us, Lord, as we, Lord, pursue the kingdom of God. Bring many souls into your kingdom, Lord. Even as, Lord Jesus, I have been, Lord, working also with the TV network right from 5 o'clock in the morning, Lord, waking up even before that, Father, it's only for your kingdom's sake, Lord. And Lord, we thank you, Lord, because of the way in which you strengthen and quicken and help us, Lord, to do the work of the kingdom of God. And Lord, even as the souls are coming into your kingdom, Lord, and the angels are rejoicing over them, Father, we thank you, Father, Lord, even as the backsliders are coming into your kingdom, Lord, the angels are rejoicing over them. That's what your word says, Lord. Now we, Lord, even as we, Lord Jesus, entrust Nithya Velicham into your hands, Lord, and all the 110 nations have come, Lord Jesus, and they are listening to them, Father, from many other places, Lord, wherever they are, Lord. You see them, you know them, and Lord, they are, Lord Jesus, being blessed, Lord, the ways in which they are, Lord Jesus, being ministered to, Lord, and all the
ways, Lord, in which even as Brother Mahendran and Sister Dolly are, Lord, doing the program today and hosting together. Father, be with them, lead them, and guide them, Lord, every step of the way, Lord, even as Sister Dolly is, Lord Jesus, doing the hosting along with Brother Mahendran, Lord. We ask your guidance of the Holy Spirit, Lord, as it comes along with the many that are going to come and share the word, Lord, each and every one of them, Father. Anoint their lips, Lord. Be with them, lead them, and guide them, Father, as your word goes forth, Lord. That is the very way in which you have chosen, Lord, in preaching of the gospel, is how you said, Lord, is their salvation. And therefore, Lord, we pray, Lord Jesus, even as this word goes through, Father, into many hearts, Lord, that they would not only, Lord Jesus, be hearers, but the doers of the word, be obedient to the word, and, Lord, come to you, Lord, and find you, Lord Jesus, in a way, Lord, only you can do it by the moving of the power of the Holy Spirit upon their hearts and lives. We give them into your hands, Lord Jesus. I pray, even as, Lord Jesus, they are coming and listening, Father, Lord, they might be having, Lord, so many other kinds of needs in their lives, Lord, which we always remember to not bypass them, Lord, but even as they come to listen, Lord, that they want their needs to be met at the same time, because we are all, Lord Jesus, in this side of the world which you created, Lord. Not a single human being can, Lord Jesus, go through life situations without, Lord, but they would, Lord Jesus, have some kind of a need or issue or something that could take place within their own lives, Lord, and their families, and however they might be, Lord, their work situations, Lord, through employment, with employment or without employment. And Lord, I pray, Lord Jesus, you are the supplier of all their needs and physical needs, Lord, whatever the case might be, Lord, in their physical condition, Lord, you will touch them and heal them from the crown of their head to the very soles of their feet. Let your healing virtues flow through them, Lord. I pray, Lord, in the name of Jesus. There's nothing impossible with you, Lord. You are a good God. You are a loving Savior. Hallelujah. Thank you for the ministry, the power of the anointing, Lord. The same Spirit that raised Christ Jesus from the dead is the power, the resurrection power that would, Lord Jesus, come through and touch them and, Lord, completely quicken them and revive them, even as we have been praying, Lord Jesus, already, that you would do the work, Lord. The work of Calvary that is already finished, Lord Jesus, is now, Lord, touching them and saving them and also healing them, Lord, in the name of Jesus Christ. And I thank you, Lord, even as the word goes forth, Lord, you are preparing their hearts, Lord, for them to not only be drawn closer to you and bring forth fruit in their lives, but the ones that do not know you, Lord, would, Lord, respond to the word and, Lord, accept you as their Lord and their Savior, Lord. Lord, even before the end of this segment, Lord, I thank you for that, Lord. I also pray, Lord Jesus, for Brother Leslie and Sister Rita, Lord, who has been, Lord, already working, Lord, from morning till evening, till late hours of the night. Father, for all that goes on, Lord Jesus, only by the guidance of your Holy Spirit, oh God. We thank you for that, Father. Lord, all the ways in which, Lord, they have to do not only the programming, Lord, for the production and the way you have to help them, Lord, for it to go into, Lord Jesus, all the media networks, Lord, YouTube and Facebook, Lord, and the recordings, Lord, coincide with them, Father. Thank you for your guidance. Thank you for the way on your wisdom and the way you would guide them. I pray, Lord, for both of them, Father, especially with Brother Leslie, Lord, doing all the media work, Lord. Be with them, lead them, and guide them. And Sister Rita helping along, Lord, Lord Jesus, to get the programs, Lord, in place. We thank you, Lord, for their dedication and service as well. Bless them and their family as well, I pray, Lord. And I pray for the ones, Lord, that could not come today. Sister Subai, even as she's on vacation, be with her and her family. I pray, Lord Jesus. And also Sister Karuna, who is probably having a long weekend. Lord, be with her also and her family, I pray. And I thank you for all these blessings in Jesus' name. Amen and amen. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. நன்றி. ஆமேன். God bless you. ஆமேன். இப்பொழுது கலையத்திலிருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியக்காரர்களுக்கான ஜெபித்து ஒரு சிறிய பாட்டை பாடுவார்கள்.
பிரைஸ்லோ. நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி சாமி. இந்த காலை நேரத்துல கத்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை குறித்து நான் 2 நிமிஷத்துக்கு அதை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 51 10 11 12வது வருஷத்துல கத்தர் எனக்கு கூறிய வார்த்தைகள் என்னவென்றால், பரிசுத்தமான ஆவி எனக்குள்ள இல்லாவிட்டால் எனக்கு இந்த இடத்துல நிற்கவே முடியாது. ஆனபடி அந்த வேதம் கூறுகிறது என்னவென்றால், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உன் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். ஆமே, நன்றி சாமி. ஆமே, கத்தோட உற்சாகமான ஆவி, அவரது பரிசுத்தமான எங்களுக்கு இல்லாது விட்டால் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனபடியா ஜெபமே ஜெயம். ஜெபத்துல நாங்க இருக்கும் பொழுது கத்தர் எங்களுக்கு புதிதான ஒரு பலனை கொடுத்து, புதிதான வல்லமை கொடுத்து, அவருக்குள்ள நாங்க அவருடைய சித்தத்தை செய்வதற்கு கிருபை கொடுக்கிறார். ஆனபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. பிதாவே, இந்த மாலை நேரத்துல வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, உங்களோட சித்தத்தின்படி அவர்களை நீங்க அழைச்சு அந்த அழைப்புக்கு அவங்க பாத்திரராக எங்களை நீங்க நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி நீங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் மறுபடியும் உங்களோட கரத்துல இந்த நேரம் கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, அவங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. யாவருக்கும் ஒரு புதிதான ஆவியும் புதிதான வல்லமையும் புதிதான அபிஷேகத்தையும் ஜெப ஆவியையும் கொடுத்து யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்த ஒவ்வொருத்தரையும் மறுபடி நீங்க இன்று இப்பொழுது இந்த நேரம் ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி. மறுபடியும் ஜெபிக்கிறனையா, உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று ஜெபித்து என்னை தாழ்த்தி அவருக்கென்றே எல்லா கனமையும் கொடுக்கிறதுக்கு கத்தர் தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க அழைத்தீங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. நான் சிஸ்டர் சுபா, சிஸ்டர் கருணா மற்றும் வர முடியாம இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் மறுபடியும் உங்களோட கரத்துல கொடுக்குற அவங்களோட வெக்கேஷன் நேரங்கள்ல அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து கண்ணும் மணியுமாக பாதுகாத்து அப்பா, நீங்க அவர்களை ஒருபோதும் கைவிடாமல் மறுபடியும் அவங்க இருக்கும் இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியும் கேட்டுக்கொள்றேன். அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் உங்க ரத்தத்தை தெளிச்சு அவங்களை உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்றேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமே. இங்கிலீஷ்ல இருக்கிறது because he lives I can face another day. ஆமேன். அவர் ஜீவிக்கிறபடியா நாங்க மறுநாளே சந்திக்க கூடியதா இருக்கிறது. எனக்குண்டா இன்றைக்கு ஒரு புதிதான நாளா இருக்கிறது. என்னன்னா, நான் கத்தருக்குள்ள அவ்வளவு காலம் இருந்து ஜெபித்து கத்தருக்குள்ள அந்த பலன் எனக்கு புதிதாக கொடுத்து இந்த மாலை நேரம் கத்தர் எனக்குள்ள பேசுற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை தாழ்த்தி நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் துணையாய் ஒளி தருவார். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர்.
பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராக்கிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவி தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் என்னை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊற்றுக்கொளாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் இருக்க நான் இனி கலங்கிடினே. எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமே. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு போதும் மாறாது. நேற்றும் இன்றும் மாறாதவர் எங்கள் மத்தியில் இப்பொழுது நின்று எங்களுக்குள்ள உலாவி அவருடைய கிரிகளை எங்கள் மூலமாக தெரிவித்துக் கொண்டு அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய வெளிப்படுத்துதலையும் காட்டுற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். எல்லா மகிமையும் அவருக்கே உரியது. எல்லா ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். இப்பொழுது நாங்கள் கலையத்திலிருந்து சிஸ்டர் பிரிண்டா அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ்